आत्मा नमस्ते आत्मा नमस्ते चला काटले आत्मा नमस्ते पैसा तुम्हें आत्मा नमस्ते हाय आत्मा नमस्ते ஆஷ்ரம் இந்த வாட்டி நாங்கள் ட்ரெயினில் போனோம். ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஆயிஷா மேம். ஸோ இந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதில். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். எல்லோரும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போது எல்லோரும் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேதர் ஆகிட்டு முன்னாடி ஒரு வண்டியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நாங்களும் பின்னாடி ஒரு வண்டியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இது மழை காலன்றதுனால அந்த நாங்கள் போகிற வழியே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இங்கே தூரமாக இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் எல்லாம் கூட தெரியுது. இங்கேயே இந்த வியூ பாயிண்ட் இவ்வளோ அழகாக இருக்குன்னா ஆஷ்ரம்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆஷ்ரம் ரீச் ஆகிடுவோம். மழையினால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியிலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்குன்னு. இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு என்ஜாயாக எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நம்ம ஆஷ்ரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லோரும் இந்த மழையில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆஃபீஸ் ரூம் கிட்ட நின்றுட்டுருக்கோம் நம்ம ஆஷ்ரமத்தில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட டீச்சர்ஸ் டேவும் கூட. ஸோ டீச்சர்ஸ் டேயில் மாஸ்டருடைய இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேயில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ்ரமில் வந்து கொண்டாடுறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு இங்கே ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ மாஸ்டரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுக்கு மேலே வரப்போகிற டீச்சர்ஸ்க்கும் இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சேரும்ன்றது மாஸ்டரோட ஆசை. தேங்க்யூ மாஸ்டர். ஆத்மா நமஸ்தே. நாம் இப்போ 2024 ஆஷ்ரம் போயிட்டு வந்திருக்கோம். இந்த செப்டம்பர் மாதத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா மழைக்காலம். இந்த மழை காலத்தில் இந்த மலையை சுற்றி என்னென்ன இயற்கை அதிசயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகள் கூட மாஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த ஆசிரமில் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம கூட அவங்க இருக்கும் போது அவங்களும் பிராணி கீழர் தான். எவ்வளோ பாசமாக இருக்காங்க பாருங்கள் நம்மக்கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் டின்னர் முடிச்சாச்சு. இந்த இடம் வந்துட்டு மழையும் பெய்யுது, ஃபாகியாகவும் இருக்குது, சில்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே. ஸோ இது மாதிரி 3 டேஸில் நம்ம நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணி மாஸ்டரோட பிளெஸிங்ஸோட வீட்டில் இருக்க போகிறோம். தேங்க்யூ. இப்போ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுனும் ஃபாகியாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு யாருமே இருக்க
சைட்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாகில் எதுவுமே தெரியல. இப்போ மார்னிங் டைமு. இந்த மார்னிங் டைமில் இந்த மழைக்கும் அதுக்கும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மழையில் வந்த தண்ணி, மலையிலேருந்து கொட்டுற தண்ணி, இது வந்து நம்ம வீடியோவில் பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னும்போது நேரில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஸோ நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு அதை மழைன்னு கூட பார்க்காம எல்லாம் அதை என்ஜாய் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்க இயற்கை வளம்லாம் பார்க்கும்போது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. நார்மல் டேஸில் நம்ம பார்க்குறதுக்கும் மழை காலத்தை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மாஸ்டர் ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். மாஸ்டர் ரூம் வந்துட்டு அந்த மார்னிங் டைமில் பார்க்கும்போது ஒரு நம்ம கோவிலுக்கு எப்படி போவோமோ அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம ஆசிரமில் நமக்கு கிடைக்கிது. ஒவ்வொரு பிராணி கீழே இருக்கும். ஸோ நம்ம மாஸ்டர் ரூம் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வழியாக நம்ம போகும்போதே நமக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ், நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இது எல்லாமே நமக்குள்ளே வருது. ஒவ்வொரு பிராணி கீழே இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது. ஸோ மாஸ்டர் ரூம் கிட்டே வந்துட்டோம். ஸோ நம்ம அதை இப்போது பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராணி கீழே இருக்கிற மாதிரி இங்கே ஒவ்வொரு செல்ல பிராணிகளும் இருக்குது. இப்போ மாஸ்டர் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க இந்த இயற்கை வளத்தில் நிறைய கார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நைட் டைம் ஆகட்டும், பகல் டைம் ஆகட்டும், பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ தாமரை குளம்லாம் பார்த்துருப்போம். அந்த இடத்துல வந்து டைரெக்டாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் தாமரை குளம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ மாஸ்டருடைய இடத்துல அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாம் வந்து ட்ரக்கிங் போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த மழை டைம்லேயும் சரி, அந்த இப்போ வந்து பாதைலாம் வந்து கல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க கல்லால். ஏன்னா அங்கே உள்ளே வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால வே ஃபுல்லாக வந்து கல்லாக இருக்குது. இருந்தாலும் அந்த கல்லுலேயும் எல்லா பிராணி கீலர்ஸும் மாஸ்டரோட இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ எல்லோரும் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் போயிட்டுருக்கோம். இந்த மழையிலையும் இந்த கல் முள் இந்த பாதையிலையும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க மாஸ்டரோட பிளஸ்ஸிங்ஸோட. ஸோ அந்த பாயிண்ட்டை போயிட்டு நம்மளும் பார்க்கலாம் வாங்க. தெரியுங்களா? ஸோ உண்மையாலுமே நாங்கள் மே மாதம் வந்ததை விட இந்த செப்டம்பர் மாதம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஸோ நான் மட்டும் இல்லை, என் கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் நிறைய போய் ஃபால்ஸ் பார்ப்பேன். ஆத்ம நமஸ்தே. நாங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து சன்செட் பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். அண்ட் இங்க பாப்பீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் நாங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஒரு தாட் ஆஃப் சிங்கிங் ஒரு சாங் ஞாபகம் வந்துடுச்சு. அதுல ஒரு 2 வரி பாட போறேன். நீங்க எல்லாரும் போலாம். எஸ் மேம். போவோமா ஊர்வலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் பாடும் காலம் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா ஊர்வலம். போதும் போதும் உன் பாட்டு, புறப்பட போறேன் நிப்பாட்டு.
இல்லை இல்லை உங்க அப்படியே நாங்க கவர் பண்ணுவோம். உங்க வாக் அப்படியே Insta. cover பண்றோம். சிரிச்சுக்கிட்டே போங்க. இப்போ நம்ம இந்த சன்செட் பாயிண்ட், இந்த ட்ரக்கிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மலையை சுற்றி தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மலையில் ஃபால்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால அந்த ஃபால்ஸ் கூட கரெக்டாக தெரியல. பட் இன்னும் நம்ம கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுக்கலாம். அங்கே இன்னும் நிறைய பீப்புள் நம்ம போயிட்டு மீட் பண்ண வேண்டியது இருக்குது. போயிட்டே இருக்கு. நம்ம ட்ரெக்கிங் போகிற பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறச்சே தெரியுது. ஸோ இதில் முடியாதவங்களுக்கு நம்மளோட சகோதரர் சகோதரிகள் எல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பொறுமையாக நின்று நிதானமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மாஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸு எல்லாருக்கும் நமக்கு இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணும் போது கூட பொருட்கள்லாம் கூட எல்லாம் அண்ணன் தம்பியாக அந்த இடத்துல வந்துட்டு கேதர் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. மாஸ்டரோட ப்ராஜெக்ட் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ மாஸ்டரோட கனவு இதை வந்து நனவாக்குறது ஒவ்வொரு பிராணிக்கிலர்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டைட்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். முறையாக சென்டர் மூலயமா பண்ணுங்கள். ஸோ இந்த இயற்கை காட்சிகள்லாம் நம்ம மாஸ்டர் வந்துட்டு நமக்காக கொடுத்துருக்காரு. ஒரு ஊட்டி கொடைக்கானலுக்கு போனால் கூட இந்த அளவுக்கு வந்து நம்மளால் ரசிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நமக்கு ஒரு ஃப்ரீடத்தோட இந்த இயற்கை காட்சிகளோட ஒரு மேகமூட்டம், மழை, சாரல் இதுக்கு நடுவில் நம்ம உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுற குடுப்பனை எத்தனை பேருக்கு அமையுங்க. ஆனால் ஒரு பிராணிக்கீலராக நமக்கு அது அமைஞ்சிருக்கு. இதுக்கு நாம் மாஸ்டருக்கு தான் தேங்க் பண்ணணும். இந்த சன்செட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா நம்ம மே மாதத்தில் வரும்போது இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மழை காலத்தில் வரும்போது இயற்கையான பூக்கள், ஸோ அந்த நீர்வீழ்ச்சி, அது வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த குடுப்பனை வந்துட்டு எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள். நம்ம சன்செட் பாயிண்ட் பார்க்குற இடத்துல வந்துட்டு நீர்வீழ்ச்சியை பார்க்குறோம். இதுதாங்க நம்மளோட செப்டம்பர் மாதத்தோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க மெடிடேஷன் முடிச்சுட்டு. மழை வரும்ன்ற ஒரு பயம் கூட இல்லை, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்.
வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது. ரொம்ப அருமையான ஒரு மெடிடேஷன். அதை விட ரொம்ப அருமையான ஒரு சூழல். இந்த வேலி பார்க்கும்போது ரொம்ப எங்கேயோ நம்ம ஒரு தெய்வலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நமக்கு அது தெரியாது, ஆனாலும் இந்த வேலியினோட அழகு, இங்க இருக்கிற மிஸ்ட், அருவி, இந்த சத்தம், இதோட இன்னைக்கு இந்த மெடிடேஷன் செஞ்சது ரொம்ப புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதனால இந்த இயற்கையோடு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சோல் மெடிடேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. எல்லாரும் மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால்ஸுக்கு நடுவில், மலைக்கு நடுவில் இந்த ஃபாகி, ஸோ பச்சை பசேல் நேரம், இது எல்லாமே மெடிடேஷன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கொண்டு வர முடியாது. ஸோ எல்லாரும் வந்துட்டு ட்ரெக்கிங்கில் மெடிடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபால்ஸு, பச்சை பசேல் நிறம், மேகமூட்டம், இதுக்கு நடுவில் வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ், புதிய முகங்கள், எல்லாரும் வந்துட்டு தெரிஞ்சு இருந்தாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, எல்லாரும் சந்தோஷமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு அராட்டி யோகி ஆகிட்டு கண்டிப்பாக ஆசிரம் வரணும். நீங்களும் நாங்கள் பட்ட சந்தோஷத்தை நீங்களும் அடையணும். தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டரோட அர்ஹாட்டிக் யோகா, இன்டர்நேஷ்னல் அர்ஹாட்டிக் யோகா ஆசிரம் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர். இந்த சன்செட் வாக், இந்த சன்செட் மெடிடேஷன், இதெல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வரும்போது ஏர்த் பிராணா நமக்கு கிடைக்கும். அதில் அந்த சின்ன சின்ன இது மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் பாஸ் பண்ணுறது நமக்கு வாட்டர் பிராணாவும் கிடைக்கும். அடுத்தது வந்து ஏர் பிராணா, அபண்டன்ஸ் தான் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிராணா, சம்டைம்ஸ் வந்து வெயில் அடிக்கும் போது சோலார் பிராணா. ஸோ அந்த 5 எலிமெண்ட்ஸும் நமக்கு வந்து டிசைன் பண்ணி நமக்கு ஃபுல்லாக மெடிடேஷன் போது அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இந்த இடம். மெடிடேட் பண்ணும்போது இந்த 5 எலிமெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதனுடைய இதை வந்து நம்ம 100% எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அருமையான இடம் ஆசிரம். ஸோ எல்லாரும் வந்து இந்த ஆசிரமில் உள்ள பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ எல்லாரும் இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு எல்லாம் வீடியோஸ் எடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான இங்கே பார்த்தீங்கன்னா ஆஷ்ரமோட ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, நியூ ப்ராஜெக்ட்டு. ஸோ டைப்பிங் பண்ணுறவங்க நீங்கள் ஆஷ்ரமை காண்டாக்ட் பண்ணி டைப்பிங் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஆத்ம நமஸ்தே. நான் இப்போ நிற்கிற இடம் வந்து அர்ஹாட்டிக் யோகா மெடிடேஷன் லெவல் 3 ஹால் இது. ஸோ நம்ம பிராணிக் ஹீலிங் படித்து அர்ஹாட்டிக் வந்த எல்லாருடைய கனவும் வந்து ஒவ்வொரு லெவல் எடுத்து அடுத்து இங்கே வந்து இன்னும் ஹையர் டீச்சிங்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து சன்செட் பாயிண்டில் போயிட்டு சோல் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தோம். சோல் ரெஜுவினேட்டிங் அது ஆக்சுவலி. ஸோ அது முடித்த கையோட இன்றைக்கி இந்த வாசலில் நின்று உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Soon, with the blessings of a master, all who are seeing this video and all who are practicing our heart must enter this hall and experience the higher level what master has kept in store for us. So உங்கள் எல்லாரையும் வந்து வெகு சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் இதுக்குள்ளார இருந்து நம்மளும்
மறுபடியும் மாஸ்டரை பற்றி அருமையாக பெருமையாக பேசணும். நன்றி. ஆத்ம நமஸ்தே. ஆத்ம நமஸ்தே. இப்போ நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ ரொம்ப அழகாகவும் எல்லாரும் ஹாப்பியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஆஷ்ரம் வாங்க. ஆத்மா நமஸ்தே. இப்போ வந்து ஒரு கேம் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்கள கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடியுது அப்படின்றது அந்த கேமோட பர்பஸ். Sentence, okay? So last sentence என்ன சொன்னீங்க? கோணிலா வீட்ல கோலமாவும் இல்லையா இட்லிமாவும் இல்லையா காப்பிக்கும் கல்யாணமாம் கருத்த பெட்டியில் சந்தனமாம்.
straight iron, we need smart. இப்படி எப்படிங்க மாறிட்டு ஒரு அளவுக்கு இது தமிழ்ல இருந்து தமிழ் மாறிட்டு இந்த ஆசிரமோட வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் டே அண்ட் விநாயகர் சதுர்த்தி இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஒன்றா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே வந்தவங்க. எப்போவுமே நம்ம ஃபேமிலியோட தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இந்த டைம் வந்துட்டு பிராணிக் ஹீலரோட ஆல் ஃபேமிலிஸ் வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக நாங்கள் கொண்டாடியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த விஷுவலில் வந்துட்டு எல்லாம் நம்ம ப்ரே பண்ணிவிட்டு அவங்களோட விஷயம் வந்து அதில் சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம் காயின் மூலிமா. மாஸ்டரோட ரூமுக்கு வந்திருக்கோம். நம்ம மாஸ்டரோட ரூமில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் யூஸ் பண்ண எல்லா பொருள்களும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாக்கியம் கொடுப்பனை தான் சொல்லணும். அதனால் எல்லா பிராணிக் ஹீலர்ஸும் கண்டிப்பாக இதுக்கு மேலே வரப்போகிற பிராணிக் ஹீலர்ஸும் சீக்கிரமாக அராட்டிக் முடிங்க. ஸோ மாஸ்டருடைய ப்ளேஸை வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் வந்துட்டு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கின மாதிரி நீங்களும் மாஸ்டரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஆசிரமில் வாங்கிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இப்போது விஷுவல் பார்த்தாச்சு. வியூ பாயிண்ட் பார்க்குறது நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் நல்ல மழையாகவும் இருக்குது. இருந்தாலும் கொடையை பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ மழை கொஞ்சம் நின்று இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு நல்லா பார்க்கலாம் ஃப்ரீயாக. வாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ மழையே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபாகியாக இருக்குது. மேகம் நல்லா மூடி இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா இங்கே இருக்க மலை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து தெரிஞ்சிருந்தது, பிரமிட் மாதிரி. பட் அதே பிளேஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழையே தெரியல. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு இதுதான். ஸோ மழையே தெரியல. ஸோ இந்த மழையும் வந்துட்டு நமக்கு பெஞ்சிட்ருக்கு. மழையும் தெரியாமல் அந்த ஃபாகி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட டீமில் 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க. மருதமலை சார், பிரீத்தி. ஸோ அவங்களாம் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட ஆசிரம. ஸோ செப்டம்பர் முடிய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி அவங்க நெக்ஸ்ட் மந்த்து வந்து மே மாதமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் இயரு. ஏன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் வந்து நமக்கு இது ஒரு பிளஸ்ஸிங்காக தான் கொடுத்துருக்காரு. ஸோ மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் மாஸ்டரோட பிளஸ்ஸிங்ஸோட. ஆத்மா நமஸ்தே. ஆத்மா நமஸ்தே. நம்மளோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. பார்க்கலாம். Atma Namaste to everybody. This is the first time I come for the weekend of ashram, and the weather is very good in ashram, and the environment it's very nice to meditate here with lots of people. It give lots of calmness and the deep experience, which you will not get normally outside the ashram. The energy is very high and it's very pure. You will definitely come for the weekend and enjoy and stay here. You will definitely enjoy. Please come whenever you are
free, please come to Weekend Ashram. Thank you. தேங்க்யூ பிரீத்தி. Thank you. Atma Namaste. நமஸ்தே. நம்ம கூட இன்னொரு நண்பரும் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்துட்டு கேட்கலாம். ஆத்மா நமஸ்தே. நான் ஆசிரமத்துக்கு வர்றது தான் முதல் தடவை. ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நேற்றுக்கு சன்செட் பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். ஒன்னஸ் மெடிடேஷன்லாம் பண்ணியிருந்தோம். எனர்ஜி லெவலில் ரொம்ப அருமையான எனர்ஜி கிடைச்சது. எல்லோரும் ஆசிரமத்துக்கு வரணும். மேடம் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ வர்றதுக்கெல்லாம் நாகலதா மேடம் எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணாங்க. எல்லோரும் இதை ஆசிரமத்துக்கு அந்த பயணம் அனுபவிக்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி. இங்கே நடந்த அந்த கேம்ஸ் அந்த என்ஜாய்மெண்ட்ல எப்படி சார்? ரொம்ப அருமையான அது ஒரு விஷயம். எப்படி காசிப்லாம் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு முதல்ல சொல்கிற ஒரு வார்த்தை கடைசியால்ட்ட ஒரு 10 பேர் கழிச்சு போகும்போது எப்படி மாறுச்சுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. வந்துட்டு நம்ம அந்த காசிப் பேசுறதை வந்துட்டு அவாய்ட் ஆமாம், பண்ணணும் உண்மையில அப்படின்னு கேம் மூலியமா தெரியப்பட்டிருக்காங்க. ஸோ மாஸ்டருடைய ஆசிரம் வரும்போது ஒரு விளையாட்டா இருந்தா கூட அது ஒரு நல்ல விஷயத்தை வந்துட்டு கொண்டு போறது. நல்லா ஒரு மலை இயற்கை சூழல் ப்ளஸ் அக்காமடேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையான இங்கே வந்தாலே ஒரு தனி எனர்ஜி லெவல் கிடைக்கும். தனி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதை அனுபவிச்சாதான் அதை தெரியும். நம்ம சொல்கிறத விட அனுபவிச்சாதான் அதோடைய இது புரியும். எல்லாரும் நன்றி. தேங்க்யூ சார். ஸோ சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம விளையாட்டாக பேசினா கூட அதில் அர்த்தங்கள் வந்துட்டு நல்ல மாதிரி முடியணும். அதுதான் வந்துட்டு மாஸ்டரோட இடத்துல நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சாரும் பார்த்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் தைத்திங் பண்ணணும். நம்மளுடைய ஆசிரம் வந்துட்டு இப்போ வர ஒரு 2000-3000 பேர் வராங்கன்னா ஒரே டைமில் 10,000 பேர் வர அளவுக்கு நம்மளுடைய ஆசிரம் வந்துட்டு பிளேஸ் டெவலப் ஆகணும். அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ராணிக்கீலிங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ தைத்திங் வந்துட்டு முறையாக சென்டர் மூலியமாக ஃபவுண்டேஷன் மூலியமாக பே பண்ணுங்கள். ஸோ அந்த காசு முறையான வழியில் சேரணும். தேங்க்யூ ஸோ மச். ஆத்மா நமஸ்தே மாஸ்டர். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இயற்கை காட்சிகளை ரசிக்கிற மாதிரியே இருக்குது. எந்த இடத்தையும் நம்மளால் அவாய்ட் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு மனசே வராத அளவுக்கு நம்மளோட ஆசிரம் அமைஞ்சிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்ம கிறிஸ்டல் மேலே அவங்களோட விஷ் எல்லாத்தையும் அதில் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாஸ்டர் ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளோட மாஸ்டர் ஃபோட்டோ இருக்குது. ஸோ நேர்லேயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது. Close breathing techniques. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, இண்டிவிஜுவலாக செல்ஃபியும் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே எவ்வளோ அராட்டி யோகிஸ் இருக்காங்க. ஸோ மாஸ்டரோட பிளஸ்ஸிங்ஸில் டீச்சர்ஸ் டே, விநாயகர் சதுர்த்தி, ஸோ ஆஷ்ரமோட வீக்கெண்ட், இது எல்லாமே நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி இருக்கோம். மாஸ்டரோட பிளஸ்ஸிங்ஸோட எல்லோரும் ஆஷ்ரம்லேருந்து நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். மறுபடியும் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆஷ்ரமில் எல்லாரும் மீட் பண்ணுவோம். அர்ப்பண பக்தே. இப்போ நம்மளோட ஆஷ்ரமில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு.
ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸு இதுக்கு மேலே வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் டைப்பிங் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மாஸ்டர் நமக்காகவே ஆரம்பிச்சிருக்காரு. இதில் நம்மளோட சிறிய பங்காச்சும் இதில் இருக்கணும். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக வந்துட்டு ஆஷ்ரம் ப்ராஜெக்ட்டுக்கு டைப்பிங் பண்ணுங்கள். ஸோ டைப்பிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்கவுங்க சென்டரில் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக நீங்கள் டைப்பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ மாஸ்டர்.